Hello to everyone. After a long time, I am glad to meet you again in this video. Welcome to my channel Spark with DP. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இங்கிலீஷ் லாங்குவேஜை எப்படி லேர்ன் பண்ணலாம், ஃப்ளூயண்டா எப்படி இங்கிலீஷை பேசலாம், அதுக்கான சின்ன டிப்ஸை மட்டும் இதில் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஏன் இங்கிலீஷ் பேசணும், இங்கிலீஷ் நமக்கு எதுக்கு தேவைப்படுது, நம்ம ஒர்க்ஸ் போகிற இடத்துல ப்ளஸ் நம்ம இந்த சொசைட்டியில் எல்லாருமே நல்லா கெத்தாக பேசணும்னா நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து இந்த லாங்குவேஜ் படிச்சு வரோம். ப்ளஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிச்சுட்டு தான் இருக்கோம். பட் நம்மளால் ஏன் கான்ஃபிடெண்ட்டாக ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேச முடியல? ஏன்னா நம்ம ரீடிங் மட்டும்தான் பண்ணியிருப்போம், அதை ப்ராக்டிக்கலாக நம்ம பேசியிருக்க மாட்டோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுங்கள், அந்த மாதிரி புக்ஸ் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. நியூஸ் பேப்பரை ரீட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணால் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட், ஹெட்டிங் நியூஸ் எல்லாம் ரீட் பண்ணி நம்ம இங்கிலீஷில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இதெல்லாம் நம்மளால் ரியலிஸ்டிக்காக உதவுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கிராமர் ரூல்ஸ் நம்ம நிறையா படிச்சிருப்போம், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்சஸ் நிறைய படிச்சிருப்போம், வாய்ஸஸ் படிச்சிருப்போம், ஆக்டிவ் பாசிவ்ஸ் அந்த மாதிரி படிச்சிருக்கலாம். ப்ளஸ் டேக் ஸ்பீச், இன்டாக்ட் ஸ்பீச் நிறைய படிச்சிருப்போம், இஃப் கிளாஸஸ் நிறையா நம்ம கிராமட்டிக்கல் ரூல்ஸ் படிச்சிருப்போம். பட் நம்ம நிறைய படித்து தான் வச்சுருப்போமே தவிர ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். தட்ஸ் த ஒன் ரீசன்ஸ் வி கான்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி அட் எனி டைம். அது ஒரு காரணம் மட்டும்தான் நம்ம இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேச முடியல. நம்ம நிறைய புக்ஸை ரீட் பண்ணி சென்டென்ஸை ரீட் பண்ணி அதனால நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம். ஆனால் நம்ம இங்கிலீஷை பேசணும்னு வரும்போது நம்மளால் டெஃபினட்டாக முடியாது. காரணம் லேக் ஆஃப் ப்ராக்டிஸ். ஸோ நம்ம இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னா வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் டெய்லி. நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணும்போது. அது என்னென்ன மிஸ்டேக்ஸ்னால், நம்ம ஒன்லி டென்சஸ், அதாவது கிராமட்டிக்கல் ரூல்ஸை மட்டும் பார்க்கறது, லேக் ஆஃப் புக்ஸ் நல்லா ரீட் பண்ணுறது, தென் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது. பட் அந்த இதெல்லாம் இங்கிலீஷ் பேசும்போது தேவையான்னு கேட்டால் டெஃபினட்டாக நாட் தான் சொல்ல முடியும். இங்கிலீஷ் கற்றுக்கணும்னா நம்ம சுச்சுவேஷன்லேருந்து அடாப்ட் பண்ணி கற்றுக்கணும். எப்படி நம்ம சின்ன பிள்ளைலேருந்து தமிழ் லாங்குவேஜ் கற்றுக்கிறோமோ அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜை நம்ம ஒரு கிட் மாதிரி கற்றுக்கணும். அதாவது நம்ம ப்ராக்டிக்கல் வேயை கற்றுக்கணும். ரூல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ், நம்ம எமோஷனலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளுடைய சென்டென்ஸ், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, நம்மளுடைய பாயிண்ட்ஸை மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும், அந்த மாதிரி கான்செப்ட் பண்ணால் நம்ம டெஃபினட்டாக இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட் ஆகலாம், இங்கிலீஷில் மாஸ்டர் கூட ஆக முடியும். அந்த ப்ராக்டிக்கல் வைஸை நம்ம இங்கிலீஷில் லேர்ன் பண்ணுறது தான் இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்கணும், வொக்காபுலரிஸ் கற்றுக்கணும். ஏன்னா வேர்ட்ஸ் மூலமாக தான் நம்ம இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். இதில் வீடியோஸில் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். எனக்கு பசிக்குது, அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்? பசிக்குதுன்னா ஹங்க்ரி. அப்போ எப்படி சொல்ல முடியும்? ஐ எம் ஹங்க்ரி அப்படி சொன்னால் தான் கரெக்டாக வரும். ரைட்டா? நீ சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்போம். சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் இருந்து ஈட்டுன்னு சொல்லுவோம். நீ சாப்பிட்டாயானா டிட் யூ ஈட், ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அதனால டிட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சா? மாடிக்கு போ அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மேலே ஏறு அப்படின்றது நம்ம இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்னா அப்ஸ்டைட்ஸ் சொல்லுவோம். அதாவது கோ அப்ஸ்டைட்ஸ். மாடிக்கு போனா கோ அப்ஸ்டைட்ஸ். கீழே வாண்டது எப்படி சொல்லுவோம்? மாடிலேருந்து கீழே இறங்கி வா எப்படி சொல்லுவோம்? டவுன் ஸ்டைட்ஸ். கம் டவுன் ஸ்டைட்ஸ். டவுன்னா கீழே. புரிஞ்சா? நெக்ஸ்ட், சீக்கிரமான எப்படி சொல்லுவோம்? சீக்கிரம்னா ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். வானா கம் சொல்லுவோம். அப்போ கம் ஃபாஸ்ட். இதெல்லாம் நம்ம ஈஸியான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க. நம்ம டெய்லி பேசினா பார்த்துக்கலாம். கொஞ்சம் காத்திரு எப்படி சொல்லுவோம்? காத்திருந்ததுன்னா வெயிட் சொல்லுவோம். கொஞ்சம்னா எ மூமெண்ட், அதாவது வெயிட் எ மூமெண்ட் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். எங்கே போகிற அப்படின்னு எப்படி நம்ம கொஸ்டின் கேட்போம் பார்த்தியா? எங்கே போவான்னு கேட்டோன்னா எப்படி சொல்லுவோம்? வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்கலாம். வேர் டு யூ கோன்னு கேட்கலாம், வேர் ஆர் யூ கோயிங் கேட்கலாம். நீ எங்கேருந்து வந்தாய் எப்படின்றது கேட்போம். எப்படி கேட்போம்? வேர் டிட் யூ கம் ஃப்ரம். ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ், ஆல்ரெடி இது முடிஞ்சு. ஸோ நம்ம டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்பணும், நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்றத நம்பணும். நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கு நம்ம கன்ஃபார்மாக ஒரு விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னா, அதுதான் நம்ம வெக்டரியை டெஸ்ட்ராய் பண்ண காரணம். அது என்ன ஒரு விஷயம்னா நம்மளுடைய ஹெசிடேஷன் சொல்லக்கூடிய பயம்,
தயக்கம், அதுதாங்க நமக்கு காரணம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இங்கிலீஷில் பேசணும்னாலும் பயப்படுவோம். மற்ற ஒரு க்ரௌடான பீப்புள்கிட்ட ஒரு மீட்டிங்கில், இன்டர்வியூவில் நம்ம இங்கிலீஷ் பேசும்போது பயப்படுவோம். அந்த பயத்தை நம்ம ஓவர் கம் பண்ணால் மட்டும்தான் நம்ம இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ உங்களை நம்புங்க, கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷ் பேசுங்க. ஓகேவா? கான்ஃபிடென்ட் ஒன்று தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கிலீஷை கான்ஃபிடென்ட்டாக டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் மாஸ்டராக ட்ரை பண்ணுங்கள். Thank you for watching our channel. Keep watching our channel. Thank you for your support.